பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உன் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக இங்கே 28வது வாக்கியம். அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அவர் இயேசு அங்கே பதில் கொடுப்பதை கண்டு கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் மற்றவர்கள் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அதே மாதிரி தான் நீங்களும் நாம் என்ன வாழ்கின்றோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மிடம் கேட்கிற கேள்விகள் யார் நம்மிடம் கேள்வி கேட்கிறார்கள், அப்படி கேள்வி கேட்குறதுக்கு நான் என்ன மாதிரி பதில் கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பக்குவத்தோடு பதில் கொடுக்குறோமா அல்லது எதிர்ப்போடு பதில் கொடுக்குறோமா அல்லது எந்த விதத்தில் பதில் கொடுக்கிறோம் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையும் செயல்படும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை செயல்பட்டு கொடுப்பார்கள். நெருக்கடி மத்தியில், வேதனைகள் மத்தியில் நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இதோ மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, சிந்தித்து பார்ப்போம். நீங்களும் நானும் நம்மை கவனித்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, வெளி உலகம் நம்மளை கவனித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதுக்கேற்றபடி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற நீயும் நானும், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிற நீயும் நானும் அந்த இயேசு கிறிஸ்து சொந்தமாக்குற சமயத்தில் அந்த இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்பிக்கையுடனும் அன்புடனும் அந்த இயேசு கிறிஸ்து எவ்வாறு தூயாவில் நிறைந்து கொண்டு அனைத்து காரியம் செய்தாரோ, அதே மாதிரி நீயும் நானும் அதே இயேசு வழியாக அதே இயேசுவை சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் பிதாவாய தெய்வத்துக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்துவார். 4 பேர் நம்மளை காண்கின்ற போதும் சரி, நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்ற போதும் சரி, பக்குவத்தோடு நாம் பதில் கொடுப்பதற்கும் அதுக்கான இசைந்து அதுக்கான தெளிவும் இறைசனில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தெய்வமே, பக்குவத்தோடு நான் செயல்படக்கூடிய கிருபை எனக்கு தந்துள்ளோம். எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றிலும், குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்துள்ளோம், பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.